أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்பான வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தினத்தில் இருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமையும் முஸ்லிம்களுடைய நிலையையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு உதாரணத்தை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ்வினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அதை எப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த விஷயத்தை ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்து பாருங்கள். ஒரு நல்லுள்ளம் கொண்ட மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் நினைக்கிறார் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல மனிதருக்கு சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்து கொண்டே வரலாம். இந்த அன்பளிப்புகளை இவர் எப்படி மதிக்கிறாரோ, இதற்கு இந்த சிறிய சிறிய அன்பளிப்புகளுக்கு எவ்வளவு மதிப்பு தருகின்றாரோ, பின்பு ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமான அந்த சொத்துக்களை இவருக்கு கொடுத்து விடலாம் என்று அவர் எண்ணுகின்றார். காரணம், எடுத்த எடுப்பிலேயே திடீரென்று மிகப்பெரிய அன்பளிப்பை செய்தால் அவருக்கு அந்த மிகப்பெரிய பொறுக்குவியலுடைய அன்பளிப்பின் மதிப்பு தெரியாமல் போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கலாம். அதை அவர் மதித்து, நம்மிடத்தில் அவர் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து, நம்மிடத்தில் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பார்த்து, நமக்கு நன்றி செலுத்தும் விதத்தை பார்த்து, அவருக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, அதற்கு இவர் தகுதியானவரா இல்லையா என்ற அடிப்படையில் நாம் பின்னால் அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்து கொண்டே வருகின்றார். அந்த அன்பளிப்புகளை பக்குவமாக, பொக்கிஷமாக, அதை உண்மையாகவே ஒரு பொருட்டாக கருதி அதை பத்திரப்படுத்தி அந்த அன்பளிப்புகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த நல்லுள்ளம் கொண்ட நபருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரை மகிமைப்படுத்தி இப்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது அவர் சந்தோஷப்பட்டு கடைசியாக வைத்திருந்த மிகப்பெரிய அந்த பொறுக்குவியலை அவருக்கு அன்பளிப்பாக தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு அப்படியே மாற்றமாக ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதே போன்று ஒரு மனிதர் சிறிய சிறிய அன்பளிப்புகளை தருகின்றார். ஆனால் அவர் அதை மதிப்பதே இல்லை, அதை பொருட்படுத்துவதே இல்லை, கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை. கொடுத்தவர் இவர்தானே நமக்கு இதை கொடுத்தார் என்ற எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் அவர் மீது இல்லை. இப்படி சிறிய சிறிய அன்பளிப்புகளை புறக்கணிப்பவர் அல்லது அதனுடைய மதிப்பை உணராதவரிடத்தில் அவர் மீண்டும் அந்த பொற்குவியலை எப்படி எடுத்து கொடுப்பார்? இது நமக்கு புரியதான செய்தி. இதே போன்றுதான் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்களுக்கு சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களுடைய தகுதியை அவன் பார்க்கிறான். என்னுடைய அடியான் இந்த அன்பளிப்புகளை எப்படி மதிக்கின்றான்? அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகள் லைலத்துல் கத்ர், ரமலான், முஹர்ரம் மாதம், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், இப்படி பல அன்பளிப்புகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தந்ததை போன்றுதான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையை ஒரு அழகான அன்பளிப்பாக அல்லாஹு தாலா முஸ்லிம் சமூகத்திற்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய தினத்திலேயே வெள்ளிக்கிழமைதான் ஆகச்சிறந்த நாளாகும் அல்லாஹ்விடத்தில். இந்த தினத்தை எந்த அடியார்கள் பொக்கிஷமாக பத்திரமாக இந்த அன்பளிப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை மதிக்கிறார்கள், மதிக்கிறோம் என்பதை அவரவர்களே நினைத்து பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு அன்பளிப்பை தருகின்றான். அந்த அன்பளிப்பை பத்திரப்படுத்தி கண்ணியப்படுத்தி அதை பொக்கிஷமாக கருதி அதை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிப்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள்
வியாழக்கிழமையிலிருந்தே வெள்ளிக்கிழமைக்காக தயாராகுவார்கள். வியாழக்கிழமை வரும்போதே வெள்ளிக்கிழமையினுடைய அந்த சந்தோஷம் அவர்களுடைய மனதில் பூத்து குலுங்கும். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை வந்ததற்கு பின்னாலும் வெள்ளிக்கிழமை எந்த சிறப்பு தொழுகையை இஸ்லாம் வைத்திருக்கின்றதோ அந்த தொழுகையை வைத்து அந்த தினத்தை சிறப்பாக்கி இருக்கின்றதோ அந்த நேரம் வரும்போது கூட சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, மறந்தே போயிட்டேன், 12க்கு பாங்கு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்தது, திடீர்னு பார்த்தா மைக்கில் பயான் சவுண்டு கேட்குது, இப்போதான் ஞாபகமே வந்தது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட நிலை! பொருட்டுமில்லை, மதிப்பில்லாத இந்த நிலைமையை நாம் பார்த்து வருகின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே அதற்காக தயாரிப்பான காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபாக்களுடைய ஜமாத். ஆனால் இன்று அந்த நாள், அந்த கிழமை, அந்த நேரம் வந்ததற்கு பின்னாலும் அதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல், அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லாமல், அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை நாம் மதிக்க வேண்டும் என்ற எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அதை கசக்கி பிழிந்து விட்டு எரிந்திருப்பதை, வெள்ளிக்கிழமையை முஸ்லிம் சமூகம் இதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, நாம் இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டாட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நேரத்தில் அளப்பெரிய சந்தோஷம் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருந்தது? வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ரில் சூரத்து சஜ்தாவையும் சூரத்து தஹரையும் ஓதுவார்கள். இதுதான் கொண்டாட்டம். இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக ஏனைய நாட்களுடைய ஃபஜ்ர் தொழுகையை விட அந்த வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகையை சிறப்பாக்கி வைப்பது. அதே போன்று ஜும்மாவினுடைய தொழுகையில் சூரத்துல் அலாவையும் சூரத்துல் ஆஷியாவையும் ஓதுவார்கள். அன்றைய தினம் ஹுதுபா செய்வார்கள், மக்களுக்கு தக்வாவை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள். ஜும்மாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் போதிப்பார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் ரோஷத்தால் சிவந்து காணப்படும். இதெல்லாம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வெள்ளிக்கிழமையை எப்படி செய்தார்கள் என்று சொல்கின்றார்கள். பின்பு அன்றைய தினம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் தலை குளிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சிறந்த ஆடையை அணிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை நாம் பார்க்கிறோம், அன்றைய தினமும் அதே டிஷர்ட். வழக்கமான தினத்தை காட்டில் எப்படி ஒரு டிஷர்ட்டோ அதே டிஷர்ட் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரியான நிலை. ஆனால் வெள்ளிக்கிழமையை நபி ஸல்லல்லாஹு இல்லாதவர்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் இருக்கின்றது, தன்னிடத்தில் சிறந்த ஆடை இருக்கின்றது என்று இருந்தாலும் அல்லாஹுக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்தை அவனுடைய அன்பளிப்பு தினத்தில் சிறப்பானதாக ஆக்காமல் அந்த நேரத்திலும் அதை பொடுபோக்காக கடத்துவதென்பது மிகப்பெரிய அநியாயமாக நான் கருதுகின்றேன். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டாட்டம் என்பது அன்றைய தினம் நறுமணம் பூசிக்கொள்வதும், அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதும், தலை குளிப்பதும், இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்வதும், ஜும்மாவுக்காக உலகத்தினுடைய நாட்களை, உலகத்தினுடைய நேரத்தை துண்டித்து விட்டு வெள்ளிக்கிழமைக்காக இன்றைய தினம் என் ரப் எனக்காக சிறப்பான அன்பளிப்பை தயார் செய்து கொடுத்திருக்கின்றான், இதை நான் மதிக்க வேண்டும் என்று முன்னேரத்தில் பள்ளிவாசலுக்காக சென்று அவனிடத்தில் தனது உறவை பலப்படுத்தக்கூடிய அந்த நிலை. இது போக சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெள்ளிக்கிழமை அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை ஓதுவதை சொல்லிக் கொடுத்தார்கள். இவையெல்லாம் ஜும்ஆவை ஒரு முஃமின் கொண்டாடக்கூடிய விதம், என் ரப் எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய அன்பளிப்பு. இப்படி இந்த சிறிய சிறிய உலகத்தில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகளை ஒரு அடியார் மதித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பான அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை, அவனுடைய பரக்கத், அவனுடைய சொர்க்கம், அவனுடைய ரிலா பொருத்தம், இதற்கு தகுதியுடையவர்களாக நாம் ஆவோம் என்பதற்கான சான்று இந்த உலகத்தில் அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற அன்பளிப்புகளை நாம் கண்ணியப்படுத்துவது.
ஒருவேளை இந்த அன்பளிப்புகளை நாம் புறக்கணிக்கின்றோம், அவன் நம் மீது செய்திருக்கக்கூடிய இந்த கருணையை, இந்த மதிப்பை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றோம். 12:30 மணிக்கு பயான் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகுதான் ஒருத்தர் கடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிப்பார், அதுக்கப்புறம் இகாமத் சொல்லும் போது பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆவார். அவர்களுக்கு அமருவதற்கு கூட நேரம் கிடையாது. கடைசி நேரத்தில் வருவார்கள், ஹுதுபா இன்னும் 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருந்து ஹுதுபா முடிஞ்சதுமே அப்படியே இறங்குவாங்க. இமாம் இறங்கியதும் அவர்கள் அப்படியே தொழுகையில் நிற்பார்கள். தொழுது முடிஞ்ச மறு நிமிஷம் போயிடுவார்கள். ஜும்மா தொழுதாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஜும்மாவை பற்றிய தேட்டமோ ஜும்மா தொழுகையினுடைய அந்த விஷயமோ எந்த விதமான சந்தோஷமும் அவர்களுடைய உள்ளத்தில் கிடையாது. ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்றைய தினத்திற்கான சிறப்பை வியாழக்கிழமையிலிருந்தே அதை துவங்கி இருக்கிறார்கள். எந்த மதிப்பும் கிடையாது. குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அடியார் இந்த வெள்ளிக்கிழமையை மதிப்புரியதாக ஆக்க தஹஜ்ஜுத்தை எழுந்து தொழலாம். குறைந்தபட்சம் தஹஜ்ஜுத் ஃபர்து இல்லை, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நஃபில். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் தஹஜ்ஜுத்துக்கு எழுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த ஒரு நாளாவது தஹஜ்ஜுத்துக்கு எழலாம். பலவீனத்தில் இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், முடியுமானால் ஒரு நாளாவது அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒரு விடுமுறை போடலாம். மற்ற விஷயத்தில் உலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டு இன்றைய ஒரு தினத்தை அல்லாஹுக்காக நான் ஒதுக்குகின்றேன். மற்ற நாட்களில் 2 மணி நேரம் ஒதுக்கினேன், வெள்ளிக்கிழமை அல்லாஹுக்காக ஒரு 5 மணி நேரம் நான் ஒதுக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் செலிப்ரேட் செய்ய வேண்டும். எதை கொண்டு? இபாதத்துகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு. இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அன்பளிப்புகளை நாம் மதிப்பதற்கான நோக்கம், மதிப்பதற்கான அடையாளம். இப்படி மதித்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் நம் கையில் அல்லாஹு தாலா கொடுப்பதற்கான தகுதி உடையவர்களாக நாம் ஆவோம். ஒருவர் லைலத்துல் கத்ரை மதிப்பதில்லை, துல்ஹஜ்னுடைய முதல் 10 நாளை மதிப்பதில்லை, வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையையும் இதே போன்று மதிப்பதில்லை. பின்பு அல்லாஹ் எப்படி அவனுடைய மிகப்பெரிய அன்பளிப்பான அந்த பொறுக்குவியலான சொர்க்கத்தை, அவனுடைய மன்னிப்பை, அவனுடைய கிருபையை, அவனுடைய பொருத்தத்தை நமக்கு உரித்தாக்குவான். இதையே நமக்கு மதிக்க தெரியல. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எப்படி எடுத்து நம் கையில் கொடுப்பான்? எப்படி அவனுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக நம்மை ஆக்குவான்? அதற்கு நாம் தகுதியானவர்கள் என்ற பட்டியலில் எப்படி நாம் சேர்வோம்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய எதிரிகளாக, விரோதிகளாக இருக்கக்கூடிய மார்க்க அடிப்படையில் நான் சொல்வது இருக்கக்கூடிய அவர்கள் தங்களுக்கு தாங்களே, யூதர்கள் சனிக்கிழமையை தேர்வு செய்தார்கள். சனிக்கிழமையை இன்று வரைக்கும் அவர்கள் மதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அல்லாஹு தாலா சனிக்கிழமை வாசிகள் என்று குர்ஆனில் பேசுகின்றான். அதே போன்று கிறிஸ்தவர்கள், நஸ்ரானிகள் ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுக்கான சிறப்பு தினமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உலகம் முழுக்க வாரத்தினுடைய முதல் நாளாக ஒவ்வொரு காலண்டரிலும் இது எங்களுடைய சிறப்பான நாள், உங்களுக்கு விடுமுறை, உலகத்திற்கே விடுமுறையாக அவர்கள் ஆக்கி வைத்து அன்றைய தினம் சர்ச்சுக்கு சென்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் தங்களுக்கான தினத்தை. ஆனால் முஸ்லிம் சமூகம் இன்னும் கூட இவர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த தினத்தை, சிறப்பிற்குரிய தினத்தை எந்த விதமான விஷயமும் இல்லாமல், பொருட்படுத்தாமல், மதிக்காமல், அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஏனைய நாட்களை போன்றே வெள்ளிக்கிழமையில் கழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் முஸ்லிம் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு இந்த வெள்ளிக்கிழமை. இதை நாம் சிறப்பாக்கும் போதுதான் அவனால் வழங்கப்பட இருக்கின்ற அடுத்தடுத்த அன்பளிப்புகளுக்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுவோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அவனால் வழங்கப்பட இருக்கின்ற மிகப்பெரிய அன்பளிப்புகளுக்கு தகுதியானவர்கள் தான் என்பதை, இந்த உலகத்தில் அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை என்ற அன்பளிப்பை சிறப்பித்து சரியாக செய்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெள்ளிக்கிழமையை அனுசரித்தார்களோ, வெள்ளிக்கிழமையை எப்படி அதற்கென்று ஒரு மதிப்பை வழங்கினார்களோ, அதே மதிப்பை நம்முடைய உள்ளத்திலும் ஏற்று அதை வளர்த்து அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி கழிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக.
குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்க